யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த நம்பிக்கையை வைக்கிறவன், கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி இங்கு சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறது நான் பார்க்க முடிகிறது. தேவனை துணையாக கொண்டிருத்தல், தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன், தேவனை துணையாய் கொண்டிருந்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவன், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன். இந்த ரெண்டு காரியத்தை அந்த வசனத்துல அவர் சொல்றத பார்க்கிறோம். யாக்கோபின் தேவனை துணையாக அப்படின்னா அவர் தான் தன்னுடைய சப்போர்ட், அவர் தான் அவருக்கு எல்லாம். அடுத்து கர்த்தர் மேல் தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன். அவர் துணையாய் கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன், அவன்தான் பாக்கியவான் என்று சொல்லி சொல்லுகிறார். ஏன் அதை அப்படி சொல்லுகிறார்? யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் ஏன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டு வர்றாரு. 6வது வசனத்தில் நீங்க பார்க்கும்போது, அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர், அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் அண்ட சராசரத்தையும் படைத்தவர், உலகத்தையே உண்டாக்கினவர் அவர்தான். அவரை துணையாக கொண்டிருக்கிறார், அவர் மேல நம்பிக்கையா வச்சிருக்கிறார். யார்? இந்த அண்ட சராசரத்தையும் சகல உலகத்தையும் படைத்தவர். அதனால அவன் பாக்கியவான். அவரை துணையாக கொண்டு, இந்த உலகத்தை படைத்தவரை துணையாக கொண்டு, இந்த உலகத்தை சிருஷ்டித்தவரை மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறபடினால அவன் பாக்கியவான். அந்த ஆண்டவருடைய தன்மைகளை இந்த சங்கீதக்காரன் அப்படியே அதுக்கப்புறம் விளக்கிட்டு வர்றாரு. ஏன் பாக்கியவான் அப்படின்னா, அவர் சாதாரணமானவர் கிடையாது. அந்த யாக்கோபின் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் உலகத்தையே உண்டாக்கினவர் அவர் தான். எல்லாத்தையும், வானத்தை உண்டாக்குனார், பூமியை உண்டாக்குனார், சமுத்திரத்தை உண்டாக்குனார், அவையில் உள்ள எல்லாத்தையும் உண்டாக்கினவர் அவர் தான். அவர் அது மாத்திரமல்ல, என்னைக்கும் உண்மையை காக்கிறவராகவும் இருக்கிறார். நமக்கு சொன்னவைகளை செய்கிறதில அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அடுத்து 7ஆம் வசனத்துல சொல்றாரு, அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். அவர் படைத்தவளோடு அவர் விட்டுவிடாமல் அவர் சொன்னவைகளை செய்கிற உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். ஒடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது இவர்களுக்கு உதவிக்கு என்று ஒருவரும் இல்லை. ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை நியாயமே இல்லாம அநியாயம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி அநியாயம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். கட்டப்பட்ட யாவரையும் விடுவிக்க வல்லமுள்ளவர் அவர். பசியாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர். ஏன் அவர் பாக்கியவான்? அவர் கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார். அவர் நம்பிக்கை கொண்டு இருக்கிற அப்படின்னு அல்ல, கட்டப்பட்டவங்களா இருக்கலாம், ஒடுக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் செய்கிறார்.
அதற்கு அடுத்த வசனத்தில் அப்படி நீ கண்டிப்பாக பண்ணும்போது, குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். வழி தெரியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வழி தெரியும்படியாக அவர் கண்களை திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறவர். இதுக்கு மேல எந்திரிக்கவே கூடாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களையும் அவர் தூக்கி விடுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அவர் நம்பிக்கொண்டிருக்கிற அவர் யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருந்தவர் ஏன் பாக்கியவான்னா, அந்த தேவன் எப்படிப்பட்டவர்னா, குருடர்களின் கண்களை திறக்க வல்லமை உள்ளவர், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கிவிட வல்லவர், நீதிமான்களை சிநேகிக்கிறவர். ஆகவே இந்த சங்கீதத்துல மேல அவர் யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் பாக்கியவான் அப்படின்னா, அவருடைய மகத்துவங்களை அதுக்கப்புறம் பின்னாடி இந்த சங்கீதக்காரன் சொல்லிக்கொண்டே வருகிறார். ஏன்னா சாதாரணமானவர் கிடையாது, இந்த யாக்கோபின் தேவன் சாதாரணமானவர் கிடையாது. அண்ட சராசரத்தையும் படைத்தவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், அதில் இருக்கிறத உண்டாக்கினவர். ஆகவே அவர்களுக்காக எதையும் செய்வார். தான் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த தெய்வம் எப்படிப்பட்டவர் என்றால், எதை வேண்டுமானவரும் உருவாக்க வல்லவர், உண்டாக்க வல்லவர், செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அதே போல இன்னொரு பக்கத்துல அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. ஒடுக்கப்பட்டவங்களுக்கு, பசியா இருக்கிறவங்களுக்கு, நெருக்கப்பட்டவங்களுக்கு, இவங்க எல்லாருக்கும் கை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. இது ஆண்டவருடைய காரியங்களை சொல்ல. அதனாலதான் சொல்றாரு, அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற அவங்க பாக்கியவான்கள் என்று சொல்லி. இன்றைக்கும் கூட நாமும் கூட இந்த யாக்கோபின் தேவனை நாம் துணையாக கொண்டிருக்கிறோமா? நமக்கு அவர் துணையானால், கர்த்தர் நமக்கு துணையானால், நாம் அவர் மீது நம்பிக்கையா இருப்போம். சங்கீதக்காரன் சொன்னார், நீரே என் நம்பிக்கை. இந்த யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். நம்முடைய நம்பிக்கை கர்த்தராக இருக்கட்டும். நம்முடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தராக இருக்கட்டும். நம்முடைய நம்பிக்கை அவராய் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில எதையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அண்ட சராசரத்தையுமே அவரே படைத்தவர் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையிலும் எதையும் நமக்கு அவரால் உண்டாக்க முடியும், உருவாக்க முடியும், செய்ய முடியும். அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றவும் முடியும். அவர் நம்மை தூக்கி எடுக்க முடியும், அவர் நம்மை விடுவிக்க முடியும், நமக்கு அவர் ஆதரவாய் இருக்க முடியும், நம்முடைய கண்களை திறந்து விட முடியும். இன்றைக்கும் ஆண்டுடைய கரத்திலே நம்மை பூரணமாய் விட்டுக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை நீரே, என்னுடைய நம்பிக்கை நீரே. ஆண்டவரே, நீரே எனக்கு துணையும் என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். நம்மை நாம் விட்டுக் கொடுக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார்.